கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த காலை பொழுதிலும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பிரியமானவர்களே, சில நேரங்களில் பிறர் செய்த அக்கிரமங்களையும் அநீதிகளையும் பேசின பொல்லாத வார்த்தைகளையும் நாம் பொறுமையாக சகித்து கொள்கின்றோம். கிறிஸ்துவின் மேல் கொண்ட விசுவாசத்தினால் அவ்விதம் பொறுத்ததும் சகித்ததும் மிகவும் மேன்மையான விஷயங்கள் தான். ஆனால் அவ்விதமாக பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் தாழ்மை இருந்து கொண்டும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இவ்விதமான காரியங்களை அவர் கவனிக்கின்றார். நாம் எப்படி அதை பொறுத்து கொள்கிறோம் என்பதை அவர் கவனிக்கின்றார். ஆனால் அவ்விதமாக பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு தாழ்மையை செயல்பட்ட பலர் அதற்குரிய எந்த நற்பலனையும் பெறாமல் போய்விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக தேவன் அவர்களை நியாயந்திருக்கின்றாரா, தண்டிக்கிறாரா என்றே கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பெல்லாம் தங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் ஏற்ற விதமாக தேவனால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த நோக்கம் சரியானதல்ல. இது கிறிஸ்துவின் சிந்தைக்கு உகந்ததல்ல. தீமையோடு எதிர்த்து நிற்காமல் பொறுமையாக சகித்த நற்பண்பிற்காக தேவனுடன் நன்மை எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆம், நம்முடைய கவனம் மற்றவருக்கு கர்த்தர் என்ன செய்கின்றார் என்பதல்ல, நமக்கு அவர் என்ன செய்கின்றார் என்பதிலேயே இருக்க வேண்டும். தாவீதுக்கு அநீதி செய்த சவுல் தேவனால் நியாயந்திருக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டான். ஆனாலும் தாவீது ஒருபோதும் தனக்காக தேவன் சவுலை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. சவுலை நியாயந்திருத்து தண்டித்த தேவன் யோசேப்புக்கு அநீதி செய்த சகோதரர்களை அவ்விதம் தண்டிக்கவில்லை. அவர்களை தேவன் தண்டித்த விதம் வித்தியாசமாயிருந்தது. அங்கே யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தீங்கு நிகழ வேண்டும் என்று சற்றும் கூட அவன் விரும்பவில்லை, பேசவும் இல்லை. தேவன் அவர்களை யோசேப்பிடம் போகும் விதமாக நடத்திய போதும் யோசேப்பு அவர்களை ஆதரித்தானே அன்றி அவர்களை துன்புறுத்தவில்லை. எனவே தேவன் அவனை உயர்ந்த ஒரு மேன்மைக்கு கொண்டு வர முடிந்தது. நாம் பொறுத்ததும் சகித்ததும் தாங்கினதும் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக அதை செய்துவிட்ட நிலையில் அதை குறித்து திருப்தி அடைய வேண்டும். ஏனென்றால் சத்துருவிற்கு தீது நடக்க வேண்டும் என்பது நமது சிந்தையாய் இராமல் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுத்தந்தார். இதை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலையும் மத்திய 5:44-45 வாசிக்கும் போது அங்கேயும் இப்படிதான் அவர் சொல்லுகிறார். இங்க பவுல் அதே தான் சொல்லுகிறார். பிறருடைய வீழ்ச்சியை பிரியமாக பார்க்கின்றவன் தன்னுடைய வீழ்ச்சியை தவிர்க்க முடியாத ஆக்கப்படுகிறான். அதாவது மற்றவருடைய வீழ்ச்சியை விழுந்து போறதை பிரியமாக பார்க்கிறவன் தன்னுடைய வீழ்ச்சியை தவிர்க்க முடியாததாக்குகிறான் அப்படின்றது உண்மை. அதனால நாம் நமக்கு அநீதி இழைத்தவருக்கு நாம் என்ன செய்யணும் என்பது இந்த நாளிலே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.